அன்பும் பண்பும் நிறைந்த ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்தவைக்கு என் பணிவான வணக்கத்தை பாங்காக சமர்ப்பிக்கிறேன். வணக்கம். ஈடத் ஹாஸ்னியாகிய நான் சங்கத் தமிழில் கதை சொல்ல வந்துள்ளேன். சங்கத் தமிழர்கள் வளர்ந்த நிலங்களைந்து நம் புலங்களைந்து நான் படிக்கும் வகுப்பு 5 நட்பண்புகள் பற்றிய கதை ஒன்றை இப்போது கூறுகிறேன். நீங்கள் அதை செவிமடுத்தால் விளங்கும் அதன் சிறப்பு. சாக்ரட்டிஸ் ஒரு கிரேக்க தத்துவ மேதை என்பது நம் அனைவரும் அறிந்ததே. சாக்ரட்டிஸின் மாணவர்கள் பல பேர். அதில் செனட்டோன் என்ற மாணவரும் ஒருவர். அவர் சாக்ரட்டிஸிடம் சென்று, குருவே, நட்பண்புகளோடு சிறந்து விளங்க நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டார். அதற்கு சாக்ரட்டிஸ் மாணவனை பார்த்து, கொக்கை போலிரு, கோழியை போலிரு, உப்பை போலிரு, உன்னை போலிரு என அறிவுரை கூறினார். நீங்கள் கூறியதற்கு என்ன பொருள் ஐயா என மாணவன் கேட்டான். அதற்கு சாக்ரட்டிஸ், சிறிய மீன்கள் அருகில் ஓடிக்கொண்டிருந்தாலும் தனக்கு ஏற்ற பெரிய மீன் வரும் வரை கொக்கு அசையாமல் காத்திருக்கும். அதுபோல நீயும் உன் அறிவையும் ஆற்றலையும் பெருக்கி சரியான நேரம் வரும் வரை பொறுமையுடனும் அடக்கத்துடனும் காத்திருந்து உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என கூறினார். கோழியை போல் எரி என கூறினீர்களே, அதற்கு என்ன பொருள் என மாணவன் வினவினான். அதற்கு சாக்ரட்டிஸ், கோழி தனக்கு தேவையான இறை கிடைக்கும் என நம்பிக்கையில் சோர்வடையாமல் குப்பையை தோண்டிக் கொண்டே இருக்கும். பின் குப்பையிலிருந்து தனக்கு தேவையான இறை எது, தேவையற்றது எது என பிரித்துக் கொள்கிறது. அதுபோல இவ்வுலகில் பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள் எவ்வளவு வந்தாலும் நமக்கு தேவையான நம்பிக்கையை தேடி பெற வேண்டும் என கூறினார். உப்பை போல் இரு என கூறினீர்களே, அதற்கு என்ன பொருள் என மாணவன் கேட்க, அதற்கு சாக்ரட்டிஸ், உணவில் உப்பின் சுவை தனித்து தெரியவில்லை, ஆனால் உணவின் ருசியை அதுவே தீர்மானிக்கிறது. கண்ணுக்கு நேரடியாக தெரியாவிட்டாலும் உப்பு மறைந்திருந்து சுவையை தருகிறது. அதுபோல நீயும் உன் பெருமையை பறைசாற்றிக் கொள்ளாமல், புகழை தேடாமல் உன் கடமையை செய்தால் அனைவரும் நீ இல்லாத போதும் உன்னை நினைத்து போற்றி புகழ்வர். மேலும் உப்பு சரியான அளவில் இருந்தால் மட்டுமே சுவை தருகிறது. எனவே வாழ்விலும் செயல்களிலும் சமநிலை தேவை. எனவேதான் உப்பை போல் இரு என கூறினேன் என்றார். உன்னை போல் இரு என கூறினீர்களே, அதற்கு எனக்கு பொருள் வேண்டும் என மாணவன் வினவினான். அதற்கு சாக்ரட்டிஸ், நீ நன்கு கற்று தேர்ந்து நற்பண்புகளோடு திகழ்ந்தாலும் மேலும் நற்பண்புகள் வளர ஆசிரியரின் அறிவுரையும் வழிகாட்டுதலும் எப்பொழுதும் தேவை என நினைக்கிறாயே, அதுபோல எப்போதும் எல்லோரும் திகழ வேண்டும். எனவேதான் உன்னை போல் இரு என கூறினேன் என்றார். நற்பண்புகள் நிறைந்திருந்தாலும் அது மென்மேலும் வளர ஆசிரியரின் அறிவுரையும் வழிகாட்டுதலும் எப்பொழுதும் தேவை என்பதை இக்கதை மூலம் உணர்த்த முயன்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.